ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. தமிழிசை சங்கத்தில் ஒரு அரசியல் தலைவராக இருந்த ஒருவரை பற்றி பேசலாமா, அதன் அவசியம் என்ன, அது தேவைதானா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடும். ஆனால் ஒரு காலத்தில் மகாத்மா காந்திக்கு நாம் இங்கே தான் மிகச்சிறந்த விழா எடுத்தோம். அதன் மூலமாக காந்தி இருக்கும் வரை பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் இருக்கும் என்று நாம் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கோம். அதை போலவே காமராஜரை பற்றி ஒரு விழா எடுத்ததன் மூலமாக அவரை போல நல்ல ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று ஐயா அந்த ஆடியோவில் பேசியிருந்தாங்க. நானும் யோசித்து பார்க்கிறேன், ஒரு தமிழ் சங்கத்தில் ஒரு அரசியல் தலைவரையே தலைப்பாக கொடுத்து பேச வேண்டிய தேவை என்ன, அப்படி பேசலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்ம சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே இந்த மண்ணை ஆண்ட மன்னர்களை பாடிய பாடல்கள் தான். அந்த வகையில் பார்த்தால் இந்த மண்ணை ஆண்ட காமராஜர் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவனை பற்றி தமிழ்ச்சங்கத்தில் பேசாமல் வேறு எங்கு பேசுவது என்பதால் இங்கே பேசுவது அதற்கு பொருத்தமானது தான். ஏன்னா இயல் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழால் ராஜராஜ சோழன் காலத்திலேயே, அவர் வாழும் காலத்திலேயே எல்லா சங்க பாடல்களும் நாடகங்களும் இசையும் நடத்தப்பட்டிருக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் அழியாத கலைக்கோவிலை கட்டியவர் அந்த ராஜராஜன். 1000 வருடங்களுக்கு பின்னால் அழியாத கல்வி கோவிலை கட்டியவர் கர்ம வீரர் காமராஜர் என்கின்ற காரணத்தால் அவருக்கான ஒரு விழாவை தமிழிசை சங்கத்தில் நிச்சயமாக நடத்தலாம் என்று நம்ம நம்பிக்கையோடு நடத்தலாம். ஏன்னா அவர் பொன்னியின் செல்வன், இவர் சிவகாமியின் செல்வன். எல்லாமே ஒரு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த நிகழ்வு பொள்ளாச்சியில் நடைபெறுவதிலே ஒரு பெரிய அழகு இருக்கிறது. ஏன்னா பொள்ளாச்சி மண்ணுடைய சிறப்பு என்ன? இளநீர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகு. ராஜபாளையம்னா நாயின்னு சொல்லிட்டு என்னவே பாருங்க, என்ன ஒரு சந்தோஷம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, திருநெல்வேலினா அல்வா, பொள்ளாச்சினா இளநீர். நீங்கள் பாருங்கள், இந்த இளநீருக்கு ஒரு குணம் என்னன்னா, தன் தலையை எவன் சீவினானோ அவனுடைய தாகத்தையே தணிக்கக்கூடிய வரம் வாங்கி வந்திருக்கிற ஒரு தாவரம் என்றால் அது இளநீர் தான். அதே மாதிரி தன்னை எதிர்த்தவர்களையே, தன்னை ஏளனம் செய்தவர்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து கொண்ட ஒரு தலைவன் என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் என்பதால் இந்த பொள்ளாச்சி மண்ணில் அவரை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும். நம்முடைய அதுவும் நான் வந்தது விருதுநகர், காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்த நான் இங்கே வந்து பேச வந்திருப்பது இன்னும் பொருத்தமாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் விருதுநகரை காமராஜரை தோற்கடித்த ஒரு ஊர் எங்கள் விருதுநகர் மாவட்டம்தான். இன்றைக்கி அந்த குற்ற உணர்ச்சியை கழிப்பதற்காகத்தான் எல்லா ஊருக்கும் போய் காமராஜருடைய புகழை அந்த மண்ணிலிருந்து வந்து நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தது போன்ற ஒரு நிறைவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ காமராஜர் பிறந்து 123 வருடங்கள் ஆகிடுச்சு இந்த மண்ணில் அவர் பிறந்து. அவர் நம்மை விட்டு பிரிந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ இவ்வளவு மிக நீண்ட இடைவெளியில் ஒரு தலைவன் இல்லாத காலத்தில் அவர் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாளை வருட வருடம் நாம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். காமராஜருக்கு மட்டுமல்ல, நிறைய வாழும் தலைவர்களுக்கும் வாழ்ந்த தலைவர்களுக்குமே பிறந்த நாள் நம்ம கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்றால், கோடிக்கணக்கான பணம் செலவழித்து பிறந்த நாள் கொண்டாடுகிற தலைவர்களுக்கு மத்தியில் கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுவது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தான். அதுதான் காமராஜருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இப்போ காமராஜர் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டாலே, காமராசர் அப்படின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் எடுத்துட்டாலே, அவருடைய பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இந்த மேடையிலே ஒரு சில மனிதர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்து கௌரவித்தீர்கள். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்க நிறுவனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள், ஒரு தங்கமான தலைவனை கொண்டாடுகிற நேரத்தில் தங்கமான மனிதர்களுக்கு விருது கொடுத்தால் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்முடைய பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் அதையும் ரொம்ப சிறப்பாகவே அமைத்திருக்கிறார்கள். காமராசர் அப்படிங்கிற வார்த்தையவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அடுத்த தலைமுறைக்கு காமர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப பெரிய கதைகள் எல்லாம் சொல்ல வேணாம், அவர் பேர்ல இருந்தே சொல்லிடலாம். காலத்தை வென்ற தலைவன், மா மக்கள் தலைவன், ராஜதந்திரி, சர்
சர்வதேச தலைவர் என்ற தகுதி பெற்ற ஒரே தலைவர். இந்த காமராசர் என்கின்ற 5 எழுத்திலேயே இந்த காமராஜர் எப்படிப்பட்டவர் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்மால் தர முடியும் என்றால் இதை இன்னைக்கு நீங்க அப்படியே மனசுல பதிவு செய்து கொள்ளுங்கள். காமராசர் என்கின்ற 5 எழுத்து மந்திரத்திலேயே அவருடைய வாழ்க்கையின் ஒரு சிறு குறிப்பை நம்மால் முடியும். இப்ப காமராஜரை நாம ஏன் கொண்டாடணும்? 9 ஆண்டுகளில் ஏற்றுகளை கொண்டு இதுவரை யாரும் எட்டாத ஒரு உயரத்தை தொட்டு பிடித்ததற்காகவா, அல்லது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டி பாலத்தை கட்டியதற்காகவா, அல்லது தொடக்க கல்வியிலிருந்து IIT என்று சொல்லக்கூடிய சென்னை தொழில்நுட்ப கல்லூரி வரைக்கும் அவரால் கட்டப்பட்டது என்பதற்காகவா, அல்லது தொழில்துறையில் அவர் காலத்தில்தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடத்தை பிடித்தது என்பதற்காகவா, செல்லும் இடமெல்லாம் புல் முளைக்காத தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் காமராஜர் சென்ற திசையெல்லாம் ஆலைகளும் அணைக்கட்டுகளும் பள்ளிக்கூடங்களும் முளைத்து எழுந்தனவே, அதற்காக அவரை கொண்டாட வேண்டுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் சொல்லுகிறேன். ஒரே ஒரு விஷயம் காமராஜர் சாதித்தது. 1956 தமிழ்நாட்டில் படித்தவர்களின் எண்ணிக்கை 9,89,539. 9 லட்சத்தி சொச்சம் அப்படின்னு வச்சுக்குவோம், அதான் நமக்கு ஈஸியாக பதில். 1956 காமராஜர் வருவதற்கு முன்னால், முதல்வராவதற்கு முன்னால் படித்தவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 9 லட்சத்தி சொச்சம். காமராஜர் ஆட்சிக்கு வந்த பின்னால் 1961 தமிழ்நாட்டில் 4 வருடங்களில் படித்தவர்களின் எண்ணிக்கை 1,06,41,207. ஒரு யுக புரட்சி என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு மாபெரும் யுக புரட்சியை ஒற்றை மனிதனால் சாதித்து காட்ட முடியும் என்று அவருக்கு பின்னால் வந்த எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வகுத்தார் இல்லையா, அந்த ஒற்றை காரணத்திற்காகவே காமராஜரை நாம் கொண்டாட வேண்டும். இவ்வளவு பெரிய யுக புரட்சியை அவருக்கு முன்னாலும் எந்த தலைவனும் செய்ததில்லை, அவருக்கு பின்னால் வந்தவர்களும் யாரும் செய்ததில்லை என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ஆனால் ஒரு ஒற்றை மனிதன் தன்னலம் இல்லாமல் பொதுநல நோக்கோடு செயல்பட்டால் இதை சாதிக்க முடியும் என்று அந்த பெஞ்ச் மார்க் வச்சார். உசேன் போல்ட் வைக்கிறார் இல்லையா, 100 மீட்டரை அந்த 9 வினாடிக்குள்ள ஓட முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சார். அடுத்து வர்றவங்க அதை கையில் வைத்துக்கொண்டு அதுக்குள்ள ஓடணும்னு ஒரு நிர்ணயிச்சார் இல்லையா. காமராஜர் அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சார். இந்த 9 வருஷம் ஒருத்தன் ஆட்சி செஞ்சா என்னெல்லாம் செய்ய முடியும் என்று ஒரு பெஞ்ச் மார்க் வைத்தார். ஆனால் அதற்கு பின்னால் யாராவது அதை செய்ய முடிந்ததா? 50 வருடம் ஆகிவிட்டது. அதனால்தான் காமராஜரை நாம் கொண்டாட வேண்டும். தந்தை பெரியார் அதனால்தான் ஒரு வார்த்தை சொன்னார், தயவு செய்து பள்ளிக்கூடங்களில் கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு பதிலாக காமராஜர் வாழ்த்து பாடுங்கள், அந்த பிள்ளைகளுக்கு தெரியட்டும். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டியவர், இந்த கல்வியை நமக்கு தந்தவர் காமராஜர் என்பது அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை தந்தை பெரியார் பதிவு செய்தார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த தமிழ் மண்ணில் நமக்காக செய்த ஒரு கல்வி கடவுள் என்கின்ற காரணத்துக்காகவே நாம் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாட வேண்டும். உன்னை போல் தலைவருண்டோ அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. தலைவன் அப்படின்னா யாருங்க? தலைவன் அப்படின்னா தலை இருக்கிறவங்களாம் தலைவராகிட முடியுமா? தலை இருக்கிறவர்கள் எல்லாம் தலைவனாகிவிட முடியுமா? தலைமுறையை தாண்டியும் யார் தலை உயரத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் தலைவர். காமராஜர் பெருந்தலைவர், மற்றவங்க எல்லாரும் தலைவர், காமராஜர் பெருந்தலைவர். 50 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நாம் நிமிர்ந்து பார்த்தால் அவருடைய உயரம்தான் மிக உயரத்தில் இருக்கிறது என்றால் அவர்தான் உண்மையான தலைவர். பொதுவாக அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆளுக ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. சத்தம் போட்டு பேசி கூட்டத்தை அடக்குனா அவங்க தான் தலைவன் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. யார் குரல் ஒலிக்கிறதோ அந்த குரலை கேட்ட உடனே மற்றவர்களுடைய சத்தம் தானாக அடங்கிவிட்டால் அதுதான் உண்மையான தலைமைத்துவம். இதை இந்த மண்ணில் முதலில் நிரூபித்தவர் காமராஜர். அவருக்கு அடுக்குமொழியில பேச தெரியாது, அவருக்கு கர்ஜனையான குரல் கிடையாது, அவருக்கு கவிதைத்துவமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல தெரியாது. ஆனால் அவர் யதார்த்தத்தை பேசினார், அவர் இயல்பாக பேசினார், அவர் உண்மையாக பேசினார், அதை உள்ளத்தில் இருந்து பேசினார்.
அதனாலதான் இந்த மண்ணில் இந்த காலத்திலும் காமராஜர் நினைக்கப்படுகிறார் என்றால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம சத்தம் போட்டு தான் சாதிக்கணும்னு இல்லை. ஒரு நல்ல தலைவன் சைலண்டாகவே சில விஷயங்களை சாதிக்கலாம். நான் முடிந்த அளவு நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களே உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டு போக முடியுமான்னு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவரே காமராஜர். வெற்றி கிடைத்தால் மலர்கிறவன் தலைவன் இல்லை, தோல்வி கிடைக்கும் போதும் எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதோ அவன்தான் உண்மையான தலைவன். அப்படி இலக்கியத்தில் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பெயர் ஸ்ரீராமன். முந்தின நாள் இரவு தகப்பனார் அழைக்கிறார், இந்த 7 கடல் சூழ்ந்த ராஜ்யம் உனக்குத்தான். ராமன் சந்தோஷமும் படலை, வருத்தமும் படலை, அப்படியே சரிப்பா அப்படின்ட்டு போயிட்டார். விடிவதற்குள் சிற்றனை அழைக்கிறார், ராஜ்யம் உனக்கு இல்லை, பரதனுக்கு. பரதனுக்கு ராஜ்யம், உனக்கு பூஜ்யம். அப்பவும் அவர் வருத்தப்படவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை போன்ற முகத்தோடு ராமன் நின்றார் என்று கம்பன் பதிவு செய்கிறார். என்றால் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் என்ன தெரியுமா பெரியோர்களே? வெற்றியின் போது மகிழ்வது அல்ல, தோல்வியின் போதும் இயல்பாக மகிழ்ச்சியாக யாரால் இருக்க முடிகிறதோ அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். இந்த ராமனுக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணில் நமக்கு கிடைத்த ஒரு ராமன், ஒரு கருப்பு ராமன் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜராகத்தான் இருந்திருக்கிறார். அதனால்தான் ராமனை இருகை வேழத்து ராகவன் என்று கம்பன் எழுதுவார். ராமன் கை ரொம்ப நீளமா இருக்குமா. ஏன்? முழங்கலுக்கு கீழே இருக்குமா ராமனுடைய கைகள். ஏன்? தன்னை நாடி வந்த குகனுக்கும் அரக்கனாகிய வீடனனுக்கும் குரங்கினத்தை சேர்ந்த அனுமனையும் கட்டி தழுவுவதற்காக அவருடைய கைகள் நீளமாக இருந்தது. நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படத்தை பார்த்தால் தெரியும், அவருடைய கைகளும் முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கும். ஏன் தெரியுமா? ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களையும் என் மக்கள் என்று அரவணைத்துக் கொள்வதற்காக காமராஜருடைய கைகளும் நீளமாக இருக்கு. இன்னைக்கும் நிறைய அரசியல்வாதிகள் கைகள் நீளமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. காமராஜர் தோற்று போனார், சொந்த ஊரில் தோற்று போனார். தோற்று போவதற்கு முன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய திட்டம் எல்லாம் போடப்பட்டு பிரச்சாரங்கள்லாம் பயங்கரமா நடக்குது. பிரச்சாரம் செய்வதற்கு கவிஞர் காமராஜர் வர்றார். ரொம்ப சிறந்த ஒரு கவிஞர், கருப்பு தாமரைன்னு நினைக்கிறேன், கருப்பு மலர்கள்னு ஒரு புத்தக தொகுதியெல்லாம் வெளியிட்ட மிகப்பெரிய படிப்பாளி காமராஜர் வருகிறார். காமராஜரை எதிர்த்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த சீனிவாசன் அவரை நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவமானப்படுத்துறது தான் படுத்துறோம், எவ்வளவு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ சீனிவாசனை ஆதரித்து பேசுவதற்கு அந்த காமராஜர் வருகிறார். இப்போ அவங்களாம் நோட்டீஸ் அடிக்கிறாங்க விருதுநகரில் எல்லா இடத்துலையும். படிக்காத காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய படித்த காமராஜர் வருகிறார். அவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த வாக்கியம். இதை எல்லாரும் தந்தை பெரியார்கிட்ட சொல்றாங்க, என்னங்க இப்படி அடிச்சிருக்கிறாங்க, காமராஜர் வர்றான்னு சொன்னா போதாதா, படிக்காத அப்படின்னு ஏன் இவரை குத்தி காமிக்கிறாங்க? படிக்காத காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய படித்த காமராஜர் வருகிறார்னு எழுதியிருக்கிறாங்க. தந்தை பெரியார் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்து விட்டுட்டு வந்துருங்க. படிக்காத காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய படித்த காமராஜர் வருகிறார், காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் பேச வருகிறார்னு மட்டும் சேர்த்து விட்டுருங்க. படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் தான் படித்த காமராஜரும் வந்து பேச வேண்டும் என்ற ஒரு நியதியை அன்றைக்கு அவர் உருவாக்கி இருந்தார். திட்டமிட்டது போலவே காமராஜர் தோத்தாச்சு. இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு நல்லவனும் தோற்றது கிடையாது, துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே அவங்களா தோத்த வரலாறே தமிழினத்துக்கு கிடையாது. துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தான் தமிழ்நாட்டு எல்லா நல்லவர்களுக்குமே உண்டு. காமராஜர் தோத்துட்டார், தோற்கடிக்கப்பட்டு விட்டார். இப்போ காமராஜர்கிட்ட இந்த செய்தியை ரேடியோவில் வாசிக்கிற சுசமுத்திரம் அழுகிறார். அது முழுசாக அவரால் வாசிக்கவே முடியல. காமராஜர் தோற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஆளுக்கு அப்படியே அழுக, அப்படி கண்ணீர் பொங்கி இருக்கு. அப்போ தொண்டர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? காமராஜர் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் குமிஞ்சு நிற்கிறாங்க. அவர் கொஞ்சம் கூட முகம் வாடலை, கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை. எப்பயும் போல கம்பீரமாக வந்து, என்னென்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க? இல்லை தலைவரே, நீங்களே தோத்து போயிட்டீங்களே, காமராஜனும் தோற்பான், அதுதாய ஜனநாயகம் என்று பேசிய ஒரு ஜனநாயகன் அன்றைக்கே காமராஜர். இதில் விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த வெற்றி பெற்ற சீனிவாசன் இருக்கிறார்ல, அவருக்கு அதுக்கப்புறம் தான் திருமணம்.
ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம்லாம் வச்சோம்னா நிறைய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் வருவாங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமணம். அவர் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த பலே பாண்டியன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவாஜி ஐயா நடித்த படம். அதில் சிவாஜி அவர்களுக்கு தங்கையாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க, ஒரு பைத்தியக்கார தங்கையாக வருவாங்க. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான், வசந்தி அவங்க பேர். பாலாஜிக்கு அவங்க தான் ஜோடியாக இருப்பாங்க. அந்த வசந்திக்கும் சீனிவாசனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பார்ல, காமராஜருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டார். யார்? சீனிவாசன் கல்யாணத்துக்கு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இந்த பையன் நம்மளையே திட்டம் போட்டு தோக்கடிச்சிட்டு கல்யாணம் வேற ஒரு நடிகையை பண்ணுறான், இதில் நம்மளை வேற கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு எவ்வளவு காண்ட ஆகும். மனித இயல்பு தானங்க. ஒரு தோல்வியை தழுவிய மனிதர்களுக்கு அந்த வெற்றி பெற்றவனுடைய எந்த ஒரு விழாவும் மனசுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். இதுதான் மனித இயல்பு. காமராஜர் முதல்ல போயிட்டார் கல்யாணத்துக்கு, கட்சிக்காரங்களும் இன்னும் வரல. முதல்ல போய் உட்காந்துட்டார். பார்த்தவங்களாம் பதறி அடிக்கிறாங்க. அறிஞர் அண்ணாவே அப்போ தான் வர்றார், முதல்வர் அண்ணா. ஓடி போய் சொல்கிறாங்க, இந்த சீனிவாசன்ட்ட தோற்று போனார்ல காமராஜர், அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். வேகமாக நடந்து வந்த அறிஞர் அண்ணா நின்றுட்டார். என்ன சொன்னீங்க? இல்லை, சீனிவாசன்ட்ட தோற்று போனார். விருதுநகரில் சீனிவாசன் ஜெயிச்சான்னு சொல்லு, ஆனால் காமராஜர் தோற்றார் என்கின்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை யாரும் சொல்லாதீர்கள். காமராஜரே தோற்றார் என்றால் நம்மளுடைய நிலைமை என்னவாகும் என்பதை தயவு செஞ்சு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாம் கொட்டி கிடக்கும் செங்கல் என்று அறிஞர் அண்ணா பதிவு செய்தார் என்றால், ஒரு ஜெயித்த தலைவனே, மதித்த தலைவன் நம்முடைய கர்ம வீரர் காமராஜருக்கு மட்டும்தான் அந்த வரலாறு உண்டு. எவ்வளவு ஆச்சரியம்! நம்ம தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பது காமராஜர் வாழ்க்கையில் இதுதாங்க. தோற்றா இயல்பா இருக்கணும். இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு தோல்வினா என்னன்னு தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கோம். உண்மையா இல்லைங்களையா? உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாவது ஒரு போட்டியில் சேர்த்து விடுங்க. தோத்துட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு தொலைக்காட்சியில் நடுவராக இருந்தேன். சரி, நம்ம துறை சார்ந்த நிகழ்ச்சியே அப்படின்னு 4 வாரம் தான் நான் வந்திருப்பேன். அந்த டிவியை பார்த்தவங்களுக்கு கூட தெரியும். அதுக்கப்புறம் என்னை விட்டுருங்கன்ட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா 100 பிள்ளைங்க வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் தேர்வாகி 100 பிள்ளைகள் வர்றாங்க. 100 பிள்ளைங்களை ஃபில்டர் பண்ணி 30 பிள்ளைங்களாக்கி எங்ககிட்ட கொடுக்குறாங்க. 30 பிள்ளைங்க மேடையில் பேசுகிறாங்கய்யா. எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, அதிகபட்சம் ஆறுதல் பரிசு 2ஓ 3ஓ, அவ்வளோதானே. மீதி உள்ள 25 பேரண்ட்ஸும் மேடையில் ஏறி தலையை விரித்து போட்டு அந்நியன் மாதிரி ஆடி, என் பிள்ளை என்ன ஆகும், என் பிள்ளை தோத்துருச்சு, என் பிள்ளை தோத்துருச்சு, இனிமேல் அது எப்படி வாழும், அது எப்படி வெளியில் வரும், எப்படி முகத்தை காட்டும் சொந்தக்காரங்க முன்னாடி. அப்பா, பெரிய போரில் தோத்த அரசன் கூட இவ்வளோ அவமானப்பட்டிருக்க மாட்டான். இவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? வெற்றியை போலவே தோல்வியும் ஒரு நல்ல அனுபவம் என்பதைத்தானே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு தோல்வியே வரக்கூடாது, தோல்வியே அவர்கள் சந்திக்க கூடாது என்கின்ற ஒரு மோசமான பண்பாட்டை நாம் இன்றைக்கு விதைத்து கொண்டிருக்கிறோம். அவங்க கிட்ட சொல்லுங்க, தோற்றாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணின் தலைவன் காமராஜரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இலக்கியத்தின் தலைவர் ராமனும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தோற்ற போதும் யார் இயல்பாக வாழ முடியுமோ அவங்க தாங்க நிம்மதியா வாழ முடியும். குழந்தைகள்கிட்ட அதை சொல்லுங்க. பங்கு பெறுவது என்பதே வெற்றி தான். பரிசு பெறுவது 2வது. 1000 பேர் படிக்கிற பிள்ளைங்கள இருந்து 100 பிள்ளைங்க வர்றாங்கனாலே அது வெற்றி தானே. அப்ப பங்கு பெறுவது என்பதே வெற்றி, பரிசு பெறுவது 2ஆம் பட்சம் என்பதை நாம் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வியை கண்டு அஞ்சாதவர்கள் தான் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியும். இதை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ பண்பாக நம் கண் முன்னால் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். நம்ம காமராஜரை படிக்காத மேதை, படிக்காத மேதை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலே அவர் படிக்கவே இல்லையா? அவர் படிக்கவே இல்லையா? 6ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வி பயின்றிருக்கிறார். ஆனால் இந்த உலகம் என்கின்ற பள்ளிக்கூடத்தில் PhD முடித்தவர் காமராஜர் என்கின்ற ஒரு மாபெரும் படித்த மேதை. ஒரு மனிதர்களை படித்தவர், இந்த மண்ணை படித்தவர், எதிரே நிற்கிறவர் எப்படிப்பட்டவர், அவரிடம் என்ன பேசினால் இந்த காரியத்தை நிறைவு செய்யலாம் என்பதை படித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் காமராஜர். அவருடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். எல்லா தமிழ் பேப்பரும் படிச்சிருவார், எல்லா ஆங்கில பேப்பரும் படிச்சிருவார். நேரு அவர்கள் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த போது அன்னைக்கு காலையில் ஆங்கில பேப்பரில் வந்த நியூஸை பார்த்துட்டு இதை நேரு பார்த்தா என்ன நினைப்பாருன்னு அந்த நிருபரை கூட்டு திட்டியவர் காமராஜர். எல்லா மொழிகள்லையும் அவருக்கு
ஈடுபாடும் உண்டு, பேசக்கூடிய ஆற்றலும் உண்டு. பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது 6ஆம் வகுப்பு தானே தவிர அவர் படிக்காத மேதை என்று நம்ம ஒருபோதும் காமராஜரை சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஜவஹர்லால் நேரு, இந்த பாரதத்தின் முதல் பிரதமர், அவர் எங்கே படித்தார்? லண்டனில் ஹாரோ பள்ளிக்கூடத்தில் படித்தார். மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே பயிலக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஹாரோ பள்ளிக்கூடம். அங்கே வெல்த் டேன்னு ஒன்று வைப்பாங்களாம். இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த எல்லோ டே, க்ரீன் டே, வெஜிடபிள் டே அப்படின்லாம் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன வெஜிடபிள் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட போகிறது கிடையாது. ஆயாம்மா சாப்பிட்டுட்டு அதுக்கும் பிடிக்கலன்னு தூக்கி போட போகுது. அன்னைக்கு அந்த லண்டனில் அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வெல்த் டே அப்படின்னு ஒன்று வச்சாங்களாம். அப்போது வெல்த் டேனா அவங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுகிற ஒரு தினம். 1,00,000 ரூபாய் அப்படின்னா ஒரு பெல் அடிக்கணுமா. பள்ளிக்கூடத்தில் நடுவில் ஒரு பெரிய பெல் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் அவங்கக்கிட்ட இருக்குன்னா ஒரு பெல் அடிச்சுக்கலாம். இப்போ 10,00,000 ரூபாய் எங்கள் அப்பா கிட்ட இருக்குன்னா 10 பெல் அந்த மாணவன் அடிக்கலாம். இப்போ நேரு அவங்க அப்பாட்ட கேட்குறாராம், மோதிலால் நேரு கிட்ட, அப்பா வெல்த் டேன்னு ஒன்று நடக்குது, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பெல் அடிச்சுக்கலாம், அந்த மதிப்புக்கு நான் எத்தனை பெல் அடிக்கலான்னு கேட்டிருக்கிறார். அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், உன் கைகள் வலிக்கும் வரை அடித்து கொண்டே இரு. எவ்வளோ பெரிய செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் நேரு பெருமான். கேம்பிரிட்ஜ் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்தவர், ஹேரா பள்ளிக்கூடத்தில் படித்தவர், கல்லூரி படிப்பு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர், பொருளாதாரம் படித்தவர், மிகப்பெரிய மேதை. அவர் ஒரு நாள் பயங்கர குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார். காமராஜர் வேற ஒரு திட்டத்துக்காக கையெழுத்து வாங்குறதுக்கு அவரை போய் பார்க்குறார். என்ன ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்துருக்கிறீங்க? இல்லை, ஒரு பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷனில் நான் இருக்கிறேன். என்ன சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? இல்லை நம்ம இராணுவ படை தளபதியாக முப்படைகளுக்கும் தலைவராக திம்மையா இருக்கிறார், இராணுவத்துறை அமைச்சராக வி கிருஷ்ணமேனன் இருக்கிறார். 2 பேருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு ஃபைல் அவருக்கு கொடுத்தா அவர் சைன் போட மாட்டேங்கிறார், அவர் ஒரு ஃபைல் இவருக்கு கொடுத்தா அவர் அதை என்னன்னே பார்க்க மாட்டேங்கிறார், ஒருத்தர் சந்திக்க கூட மாட்டேங்கிறாங்க. இதை ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு பிரச்சனையிலே இவ்வளவு பிரச்சனை இருந்தால் நான் என்ன பண்ணுறது? 2 பேருமே மரியாதைக்கு உரியவங்க. திம்மையா ரொம்ப பெரியவர், கிருஷ்ணமேனன் எனக்கு குரு மாதிரி, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு இருக்கிறார். இப்போ காமராஜர் கேட்டிருக்கிறார், இப்போ யார் உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த நடத்த முடியும், கேபினெட்டை நடத்த முடியும்? எனக்கு வி.கே. மேனன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு குரு மாதிரி, கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களில் ஒத்திசைவோடு இருப்பார். அப்போ திம்மையா அதை விட்டு விலகணும். அதை எப்படி விலக சொல்ல முடியும்? அவ்வளோ பெரிய ஆளை பொறுங்க. இப்போ திம்மையா இல்லாமல் இருக்கணும், வி.கே. மேனன் இருக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேபினெட்டை கூட்டுங்க. திம்மையாவை நிறுத்தி நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் உள்ள முக்கிய இராணுவ தளவாடங்களை எல்லாம் சென்று சந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு திம்மையாவிடம் ஒப்படைக்கப்படுகிறதுன்னு ஒப்படைச்சி 2 காவலாளிகளையும் அவருக்கு அசிஸ்டண்டாக போட்டு அவர் அனுப்பி வச்சிருங்க. 6 மாதம் அரசாங்க செலவில் அவர் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபைலோடு வந்து சேரட்டும். இந்த 6 மாதத்துக்குள்ளே வி.கே. மேனனுக்கு ஸ்ட்ராங்கான போஸ்ட்டை கொடுத்துருங்க. திரும்பி வந்து கேட்பாரே, மறுபடியும் உட்காருவாரே, மறுபடியும் பிரச்சனை வரும். திரும்பி வரங்குள்ள 3 படையை 3ஆக பிரிச்சிருங்க, 3 தளபதியை போருங்க. ஏன்னா முப்படைகளுக்கும் ஒரே தளபதி என்னைக்கும் ஆட்சிக்கு டேஞ்சரஸ். திடீர்னு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து உங்களே காலி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உலகத்தில் இதுக்கான வரலாறு இருக்குது. அதனால் 3ஐயும் தனித்தனி படையாக பிரித்து தனித்தனி தளபதி போடுங்க. அவர் வந்து நின்னா ஏதாவது ஒன்றுக்கு தான் தளபதியாக இருக்க முடியும். அப்போ அவரே நினைப்பார், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆந்துட்டு ஒரு பகுதியை மட்டும் கொடுத்தா ஒத்துக்கிடுவாரா? ஏற்கனவே ஒரு பெரியவர், வயதாகுது, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், நிச்சயமாக சொல்வார் பாருங்கன்னு காமராஜர் ஐடியா கொடுத்தார். 6 மாதம் கழித்து அப்படியே நடந்தது. திம்மையா பதவி ஓய்வு பெற்று விட்டு சென்றார். வி.கே. மேனன் நேரு கூடயே இருந்தார். யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்த நேருவுக்கு விருதுநகர் சத்திரிய வித்யாலயாவில் 6ஆம் வகுப்பு படித்த காமராஜர் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் என்றால், கல்வி என்பது ஏட்டில் இருப்பது, அனுபவம் என்பது மூளையிலிருந்து வருவது என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்த மாபெரும் தலைவன் காமராஜன். சாதாரணமான விஷயம் இல்லை. மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. மதிய உணவு திட்டத்தை எங்கேருந்து கொண்டு வர்றது? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே சாசனத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. பணம் வேணும்ல. இப்போ தான் ஆங்கில ஆட்சியிட்ட இருந்து மாறி நம்மளுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. பொருளாதார வசதியே இல்லை.
இப்போ பணம் வேணுமே இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட, இலவசமாக உணவு கொடுப்பதற்கு. ஏற்கனவே எல்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. கூட இருக்கிறவர் ஒரு ஐடியா சொல்கிறார், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், என்ன, நம்ம கள்ளுக்கடையை திறந்துருவோம், நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, அந்த காசை வச்சு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்துருவோம், சாப்பாடு கொடுத்துருவோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி குடிகாரங்க கிட்ட போலீஸ்காரங்க பேசவே முடியலையாம். ஏன்னா குடிகாரர்கள் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்களாம், நாங்கள் தள்ளாடுறதுனால தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா கவர்மெண்ட்டை தள்ளாடிடும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்கிறார். அன்னைக்கு இப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியா தானே. காமராஜர் சொன்ன ஒற்றை பதில் என்ன தெரியுமா பெரியோர்களே? அப்பனை குடிக்க வைத்து விட்டு பிள்ளையை படிக்க வைக்கிற தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். என் தேசத்து பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு காசு இல்லை என்றால் துண்டேந்தி தெரு தெருவாக நான் பிச்சை எடுக்க கூட தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான். அன்னைக்கு சங்க இலக்கியத்தில் அதிவீர ராமபாண்டியன் என்று ஒரு அரசன் இருந்தான். கல்வியை பற்றி அவன் ஒரு பாடல் எழுதினான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அந்த அரசன் எழுதினான். நமக்கு கிடைத்த அரசன் பிள்ளைகளுக்காக பிச்சை எடுத்தாவது படிப்பை சொல்லிக் கொடுப்பேன் என்று வீதிக்கு இறங்கி வர தயாராக இருந்தான் என்றால் இப்படி ஒரு தலைவனை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமாங்க? மதிய உணவு திட்டம் தயாராகிடுச்சு, வேற வேற சில சூழல்களை உருவாக்கி. எங்கே போடலாம், எங்கே அந்த மதிய உணவு திட்டத்தை தொடங்கலான்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அவர் நினச்சிருந்தா விருதுநகர்லேருந்து, நம்ம பிறந்த ஊர், ஒரு கெத்தாக இருக்கும் நாளைக்கு வரலாற்றில், விருதுநகரில் தான் முதலில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு இருக்கலாம். இல்லை அவர் சென்னையில் தானே இருக்கிறார் முதலமைச்சராக, இப்போ சென்னையில் இருந்து தொடங்கி இருக்கலாம். எத்தனை பெரிய ஊர் இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அவரை ஜெயிக்க வைத்த நாகர்கோவில் இருக்குது. ஆனால் எங்கேருந்து அவர் தொடங்கினார் தெரியுமா? ஐயா அழகாக சொன்னார், மகாகவி பாரதி பிறந்த எட்டயபுரத்திலிருந்து மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். ஏன்? வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி எழுதினான். வயிற்றுக்கு சாப்பாடு போடணும், படிக்கிறதுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று எந்த கவிஞன் பாடினானோ அந்த கவிஞனுடைய மண்ணிலிருந்து அதை தொடங்கினார் என்றால் இந்த கவிதையை படிக்காமையா இருந்திருப்பார்? பாரதியினுடைய பாடல்களை வாசிக்காமலா இப்படி ஒரு சிந்தனை அவருக்குள் வந்திருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இனி ஒருபோதும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை படிக்காத மேதை என்று சொல்வதை நாம் ஒரு ரப்பரை வச்சு அழிச்சிடலாம். வேணா இப்படி சொல்லலாம், லஞ்சம் என்றால் என்ன என்பதை படிக்காத மேதை, ஊழல் என்றால் என்ன என்பதை படிக்காத மேதை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச படிக்காத மேதை, இப்படி வேண்டால் வைத்துக் கொள்ளலாமே தவிர கல்வி அறிவு இல்லாத படிக்காத மேதை என்று ஒருபோதும் காமராஜரை இனி நாம் வாழ்நாளில் சொல்லவே கூடாது என்பதை நம்ம மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைவனுக்குரிய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை கவனிப்பது மட்டுமல்ல, எல்லா உயிரினுடைய கஷ்டத்தையும் எவன் உணர்ந்திருக்கிறானோ அவன்தான் உண்மையான தலைவன். வள்ளலார் பாடினார் இல்லையா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே. நம்மளும் எவ்வளோ தடவை ரோட்டு வழியாக போயிட்டு வர்றோம். என்னைக்காவது ஒரு பயிர் வாடினதை பார்த்து ஐயோ என் மனசு வாடி இருக்குதுன்னு யாராவது நினச்சிருக்கிறோமா? அந்த வள்ளல் பெருமான்லாம் அந்த மண்ணில் பிறந்திருக்கிறாருங்கிறதே எவ்வளோ பெரிய அதிசயம். திருவொற்றியூர் பக்கம் ஒரு பாலத்தில் ஒரு நிர்வாண சாமியார் உட்காந்துக்கிட்டு போகிற வர மனுஷனுக்கெல்லாம் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இதான் நாய் போகுது, இதான் நரி போகுது, இதான் குரங்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட இருக்கிற அந்த குட்டி பசங்கள்லாம் கேட்குறான், ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே, ஏன் நாய் நரி குரங்குன்னு சொல்கிறீங்க? நான் எந்த ஒரு மனிதனையும் வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடுவதில்லை, அவன் உள்ளத்தின் எண்ணத்தை வைத்து எடை போடுகிறேன். இந்த நாயின்னு சொன்னேன் பாரு, அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஓடியே வீணா போனவன் அவன் நாய் தான். இந்த குரங்குன்னு சொன்னேன்ல, அவன் இங்கேருந்து அங்கே தவ்வான், அங்கேருந்து இங்கே தவ்வான், ஒரே சிந்தனை இல்லாதவன். நரின்னு சொன்னேன் பாரு, அவன் எப்பவும் அடுத்தவனுக்கு கெட்டதே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன். இப்படின்னு ஒவ்வொரு மனுஷனையும் விலங்குகள் பெயரை சொல்லியே அந்த சாமியார் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் தூரத்தில் வெள்ளை உருவமாக ஒன்று நடந்து வருகிறார் ஒரு மனிதர். இவர் பார்த்துட்டு ஓடி இருக்கிறார், ஐயோ மனிதன் வருகிறான், ஐயோ மனிதன் வருகிறான். இதுவரைக்கும் யாரையுமே மனுஷனா சொல்லாத ஒரு சாமியார் யாரை மனிதன் என்று சொல்லுகிறார்னு எல்லாரும் திரும்பி பார்த்துருக்கிறாங்க. தூரத்தில் வள்ளலார் வந்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு மனிதன் என்று அந்த ஒற்றை மனிதனைத்தான் அவர் உணர்த்தினார் என்றால், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின மனது அந்த வள்ளலாருக்கு இருந்தது. நீங்கள் வள்ளலாரை பாருங்களேன், ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை துணி தான் இப்படி மூடி இருப்பார். சீரர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் இதை நல்லா தச்சு சட்டை போடலாம்ல, சட்டை தச்சு போட்டால் நல்லது தானே சாமி? அவர் சொல்லியிருக்கிறாருங்க, நம்ம வாழ்நாளில் நினச்சே பார்க்க முடியாது. அதை கத்தரிக்கோள் கொண்டு வெட்டும்போது அந்த துணிக்கு வலிக்கும் இல்லையா?
ஏன் மனுஷன் அவரு கையை இப்படியே தான் கட்டிக்கிட்டு நடக்கிறார் வள்ளலார். ஏங்க கையை நல்லா வீசி நடங்க, உடம்புக்கு நல்லது. கையை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் இல்லையா? என்னங்க இப்படியெல்லாம் ஒரு உயிர் நேயம், இல்லாத பொருளை கூட நேசிப்பதற்கு ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் என்றால் அந்த மண்ணில் பிறந்த இந்த காமராஜருக்கு அந்த சிந்தனை இருக்குதுங்க. வள்ளலாருடைய சிந்தனை நம்மெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் காமராஜருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. ஒரு கலெக்டர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து அவருடைய சபையில் சபாநாயகராக இருந்த செல்லப்பாண்டியன் எழுதியிருக்கிறார். கலெக்டர் மீட்டிங் நடக்குது, எல்லாம் இப்படி வட்டமாக உட்காந்துருக்குறாங்க. காமராஜருக்கு எதிர்க்க ஒரு கலெக்டர் உட்காந்துருக்கிறார், ஒரு இளைஞரா. எல்லாருக்கும் டீ கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் டீ எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் கலெக்டர். என்னையா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கிறார் கலெக்டர். இல்லை, ஒரு ஈ விழுந்துருச்சு, என்ன செய்யன்னு பார்த்துட்ருக்கேன். படக்குன்னு அவர் அந்த ஈயை பிடிச்சி வெளியில் விட்டுட்டியோ, நீ டீயை குடி, இல்லைன்னா குடிக்காமல் போ. ஒரு ஈ உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு இது ஒரு வாய் தேநீர், அதுக்கு அது உயிர் வாதையா? அதுக்கு அது உயிர் பிரச்சனையா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிக்குது, இதுக்கே நீ கருணை காட்ட மாட்டேங்கிறியே, மக்களுக்கு நீ எப்படி கருணை காட்டுவா என்று அவ்வளவு கோபமா காமராஜர் திட்டினார். ஒரு ஈக்கு கூட அந்த உயிர் வலி இருக்கிறது என்பதை ஒரு தலைவன் உணர முடிகிறது என்றால் அவனால தானங்க அந்த தேசத்து மக்களை உண்மையாக நேசிக்க முடியும். எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறவனை கூட நேசிப்பதற்கு காமராஜரால் முடிந்தது என்றால் அந்த உயிர் நேயம் அவருக்குள்ளே இருந்தது. நம்ம அவரை பற்றி பெருமையாக தாயுள்ளம் உண்டு, அவர் உயிர்களை நேசிக்கிறார். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் உண்மையிலே தந்தை உள்ளம் கொண்டவர். பல நேரங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சாத்தூரில் ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் பிறந்த குழந்தை பிறந்து 6 மாதம் அந்த டீச்சருக்கு. இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க ஊட்டிக்கு. சாத்தூர் எங்கள் பக்கம்லாம் நல்ல வெக்கையான ஏரியா, வெப்பம் சூழ்ந்த ஊர் தான் எங்கள் ஏரியா. ஆனால் ஊட்டி குளிர் பிரதேசம். இப்போ இந்த அம்மா வந்து வைரவனை பார்த்து கேட்குறாங்க, இல்லைங்கய்யா எனக்கு ஊட்டிக்குன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு, ஒரு 2-3 வருஷம் மட்டும் இதை தள்ளி போட்டாங்கன்னா நான் அப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அம்மா ஐயாட்ட அதெல்லாம் பேச முடியாதும்மா, சிபாரிசெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க, நான் அவருக்கு பொண்ணு மாதிரி, நான் கேட்டால் ஐயா சரின்றுவார். போதாயி போய் கேளு அப்படின்ட்டாங்க. அம்மா நேராக உள்ளே போகுது குழந்தையோட. ஐயா 6 மாத குழந்தை இருக்குது. இவர் ஒன்றுமே பேசலை. அப்படின்றார். நான் சாத்தூரில் இருக்கேன், ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 2-3 வருஷம் அதை தள்ளி வச்சா என் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துக்கிடும், ஊட்டினா கஷ்டப்படும். அந்த பொண்ணுட்டு ஒன்றுமே அவர் பேசலை. எப்போ வைர வாங்கவா அப்படின்ட்டுருக்கார். ஐயா நீ ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கியாப்பா அப்படின்ட்டுருக்கார். போயிருக்கேன் தலைவரே. அங்கெல்லாம் மனுஷங்க வாழ்கிறாங்களாப்பா? எல்லாம் வாழ்கிறாங்க தலைவரே. அங்கே எல்லோரும் கல்யாணம்லாம் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஊரில் ஒருத்தனும் கல்யாணம் ஆகாதா என்ன? அதெல்லாம் கல்யாணம்லாம் ஆகுது. கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் குழந்தை பிறக்குதாப்பா அப்படின்ட்டுருக்காரு. என்னையும் எப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் குழந்தை பிறக்குதியா? சரி, அந்த குழந்தையெல்லாம் ஊட்டியில் தான் இருக்குதா இல்லை வேறு ஊருக்கு போயிருதா அப்படின்ட்டுருக்காரு. இந்தம்மா குழந்தை இப்படியே எடுத்துக்கிட்டு, ஐயா நான் அடுத்த வாரமே டிரான்ஸ்ஃபருக்கு போகிறேன் ஐயா, ரொம்ப நன்றி வணக்கம்ட்டு போயிடுச்சு. ஒன்றுமே பேசலை. வந்த அம்மா கிட்ட சிபாரிசு குறித்து ஒன்றுமே பேசலை. ஆனால் அந்த பேசிய வார்த்தைகள் அந்த அம்மாவுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிந்து இந்த மனுஷங்கிட்ட சிபாரிசுன்னு ஒன்று யாருக்குமே நடக்காதுன்னு புரிய வச்சார் இல்லையா? அதுதாங்க தந்தை உள்ளம். நீங்கள் நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், இந்த குழந்தைங்க தவண்டு தத்தி தத்தி நடக்கும்ல, இந்த நடக்கிற குழந்தை டும்முன்னு விழுந்துருச்சுன்னு வைங்க, அம்மா இருந்தால் தான் அழுவும். குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்கும். அம்மா இருந்துச்சுன்னா பேனாலும் அம்மா ஐயோ என் பிள்ளைன்னு ஓடி போய் தூக்கி அரவணைச்சிக்கிடுவாங்க. அதே குழந்தை கீழே உளுந்து எந்திரிச்சு பார்க்குது, அப்பா உட்காந்துருக்காருன்னா அப்படியே பார்க்கும், லைட்டாக அழ முயற்சி செய்யும். அப்பா பேப்பரை மறுபடி திருப்பி இப்படி படிப்பார். இருந்தாலும் நம்மளை தூக்கி விடவும் மாட்டான், கொஞ்சவும் மாட்டான், நம்மளே நடப்போன்னு மண்ணை தட்டிட்டு நடக்கும். ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு அன்பு இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க. அம்மாவுடைய மனசு இருக்கு இல்லையா, அது இழகுன மனசு. ஐயோ என் குழந்தை எங்கேயும் தடுமாறி விழுந்துடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிற மனசு அம்மா மனசு. அப்பா மனசு எப்படி தெரியுமா? என் குழந்தை இங்கே விழுந்துச்சுன்னா நான் போய் தாங்கி பிடிப்பேன். இந்த சமூகத்தில் நாளை அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது 1000 இடங்களில் அவன் விழ வேண்டி இருக்கும், அத்தனை இடங்களிலும் நான் நிற்க மாட்டேன், அவன் கையை ஊன்றித்தான் அவன் எழ வேண்டும் என்பதற்காக அப்பா அதை கற்றுக் கொடுத்துட்டே உட்கார்ந்துருப்பார். தாயுள்ளத்தோடும் இருந்த காமராஜர் பல நேரங்களில் தந்தையுள்ளத்தோடும் இருந்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். எங்கே சிபாரிசு பண்ணணுமோ அங்கே பண்ணுவார்,
எங்கே சிபாரிசு பண்ணக்கூடாதோ அங்கே பண்ண மாட்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. பரமக்குடியிலிருந்து அவருடைய பழகிய காங்கிரஸை சேர்ந்த ஒரு நண்பர் ஒரு பையனை அழைச்சிட்டு போகிறார். என்ன அதிசயமாக வந்திருக்கிற? இல்லை, இவன் நம்ம தெருவில் இந்த துணி துவைப்பாங்கள்ல அவங்க வீட்டு பையன், நல்லா படிச்சிருக்கான், இந்த லேபர் அசிஸ்டண்ட்னு ஒரு படிப்பு புதுசாக வந்திருக்காமே, அதில் அவனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தேன்னா எப்படியாவது அவன் பழச்சிக்குவான். அவன் எவ்வளோ மார்க்குப்பா? அவன் மார்க்கு சொல்கிறான். அவன் எடுத்திருக்கிற மார்க்கு ஒரு 22வது இடத்துல இருக்குது. ஆனால் 20 சீட்டு தான் லேபர் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு உடனே ஃபோன் போடுறாரு. போட்டு அதை ஒரு 25 மாற்றுங்க, 5 சீட்டுக்கு முதல்வர் நிதியிலேருந்து நான் பணம் தர்றேன், இன்னும் 5 பேரை சேர்த்துக்கோங்க, அதில் நான் அனுப்புகிற பையனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு வச்சுட்டு, தம்பி நீ போய் சேர்ந்துக்கணும். கூட வந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். காமராஜர்கிட்ட சிபாரிசு நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு வார்த்தை சொன்னோடனே நடந்துருச்சே அப்படின்ட்டு ரொம்ப கெத்தா, போமா ஐயாத்துறை போமா அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்றாரு. காமராஜர், தம்பி உன் பேர் ஐயாத்துறையா? ஆமாங்கய்யா. நீ பரமக்குடியில் வந்திருக்குங்கிறதுக்காகலாம் சீட்டு தரல, இந்த என் நண்பன் தான் இவன், இவனை கூட்டுட்டு வந்திருக்குங்கிறதுக்காகலாம் உனக்கு இந்த சீட்டு தரலை, காங்கிரஸ்காரன் சொல்லி வந்ததுனாலலாம் சீட்டு தரலை. எதுக்காக தந்தேன் தெரியுமா? அவன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னான், துணி தவிக்கிற குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்ட்டு. இதுவரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளாக இத்தனை தலைமுறையா உன் வீட்டை கடந்து போகும்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வண்ணாங்க வீடு, இது துணி துவைக்கிறவங்க வீடுங்க. நீ இந்த படிப்பை படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா இனிமே உன் வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாருல அவர் வீடுன்னு சொல்லுவாங்க. உன் கல்வி உன் தலைமுறையின் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சிபாரிசு தர்றேனே தவிர என் நண்பனுக்காகவோ கட்சிக்காகவோ நான் சிபாரிசு தரவில்லை என்று சொன்னவர். இன்னைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமாங்க? யாரோ ஒருத்தனுக்காக, யாரோ ஒருவன் அவனுடைய உண்மையான படிப்புக்காக ஒரு திட்டம், ஒரு முதல்வர் தர முடியும் என்றால் அது காமராஜரை தவிர வேற யாரை நம்ம யோசிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு நான் நேரம் கருதி ஒரு சில விஷயத்தோடு நான் நிறைவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம்ம சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு உறக்க குரல் கொடுக்குறோம் இல்லையா? சமூக நீதி என்பது வெறும் சொல்லில் வருவது அல்ல, அது செயலில் வருவது என்பதை முதலில் இந்த தமிழ் மண்ணில் நிரூபித்து காட்டியவர் கர்ம வீரர் காமராஜர். இந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலேயே யாருக்கு தெரியுமா? அந்த அவருடைய பிரச்சனையின் வழி தெரியும். அங்கே பிறந்து வந்தவங்களுக்கு தான் அதோடைய பிரச்சனை தெரியும். மற்றவங்க பேசலாம், உறக்க குரல் கொடுக்கலாம், அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாகப்பட்டினத்தில் பிரபு அப்படின்னு ஒரு கவிஞன் ஒரு சின்ன கவிதை தான் எழுதினான். அவங்களுடைய வலியும் வேதனையும் அப்படி முகத்தில் அழைகிற மாதிரி ஒரு கவிதை எழுதினான். நல்லா கவனிங்க. 2 கைகளாலும் மலம் அள்ளுபவனுக்கு எந்த கை பீச்சாங்கை என்று எழுதினான். இந்த வலியும் வேதனை நம்மளுக்கெல்லாம் புரியாது, அங்கிருந்து வந்தாங்கல்ல அவங்களுக்கு தான் புரியும். நம்ம எவ்வளோ வேணா பேசலாம், சமூக நீதி வார்த்தைகளில் கர்ஜிக்கலாம், ஆனால் அதை ஒரு வார்த்தையில் புரட்டி போட்டவர் கர்ம வீரர் காமராஜர். ரெட்டைமலை சீனிவாசன் அந்த காலத்திலேயே அந்த ஜாதி ஒழிப்பை தாண்டி ஆலய பிரவேசத்துக்கு போராடினவர். அவர் காலத்தில் ஒன்றும் சாதிக்க முடியலை, அதற்கடுத்த தலைமுறையிலும் சாதிக்க முடியலை. காமராஜர் ஆட்சி அமைந்த போது ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பேரன் பரமேஸ்வரனுக்கு அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்க வைத்தார். என்னங்க இவருக்கு வேற எந்த துறைனாலும் கொடுத்துருக்குறாம்ல, ஏன் இந்த துறையை பர்டிகுலராக கொடுத்தீங்க? எந்த ஜாதிய கோவிலுக்குள்ள விடமாட்டோன்னு இதுவரைக்கும் ஒரு சட்டம் போடப்பட்டதோ, யாரை பார்த்து நீ உள்ளே வந்தால் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டதோ அந்த ஜாதியிலிருந்து ஒருத்தன் உள்ள வருவான், அவனுக்கு பரிவட்டம் கட்டணும், அவனுக்கு பூர்வ கும்ப மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் தான் தாயே அந்த இடத்துக்கு அமைச்சராக்குவேன். அவர் பேசல சமூக நீதி, ஆனால் சமூக நீதி என்றால் என்ன என்பதை தன்னுடைய செயலில் செய்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவன் காமராஜர் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்படி நாம இந்த சமூகத்தை உயர்த்துவது என்பதற்கு காமராஜருடைய வாழ்க்கையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் அடையாளமாக காட்டவே முடியாது. எதையுமே முகத்துக்கு நேராக பேசுறவர். கொடுமுடியிலிருந்து ஒரு எம்எல்ஏ சட்டசபையில பேசுறார். இப்ப எல்லாம் கோயம்புத்தூர் பக்கம் கள்ள நோட்டு அடிக்கிறாங்களாம், கள்ள நோட்டு அடிக்கிறாங்கன்னு பேசப்படுது. அதுல தலைவருக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்கிறது நம்பப்படுது. இது தலைவருக்கும் தெரியும்னு சொல்லப்படுது அப்படின்னு இருக்கார் காமராஜரை பார்த்து.
இப்போ மற்றவங்கன்னா எவ்வளோ கடுப்பாக இருப்பாங்க. ஆதாரத்தை சொல்ல அப்படிம்பாங்கள்ல. காமராஜர் டக்குன்னு எழுந்திரிச்சார். இங்கே பாரு ஏழுமலை, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, இது நம்பப்படுது, சொல்லப்படுது, கூறப்படுதுலாம் சொல்கிற வேலையை நீ சொல்லு. கள்ள நோட்டு அடிக்கிறது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அது அடிக்குதா? அதை அடிச்சிருந்தா இருந்திருப்பேனா? நீ சொல்லு, இப்போ சொல்லுன்னு இருக்கார். அவருக்கு வெளவெழுத்து போய், இல்லை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்போ பேசாமல் உட்காரு அப்படின்னார். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, எந்த ஒரு ஆரவாரமும் கிடையாது. அடிமனதின் ஆழத்திலிருந்து வருகிற உண்மையை கொண்டு ஒரு சட்டமன்றம் நடத்தப்பட்டது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜருடைய சட்டமன்றமாகத்தான் இருக்கு. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. படிக்க படிக்க இது உண்மையிலே நடந்ததா இல்லை கதையாக எழுதப்பட்டதா என்று யோசிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுக்க வரலாற்றின் சுவடுகளாகவே இருந்திருக்கிறது என்றால் இதை காமராஜரை தவிர வேற யாரால் சாதித்து இருக்க முடியும்? நாங்கள் காமராஜருடைய 100ஆண்டு விழா 23 வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகரில் நடந்தது. எனக்கு ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு வரம். அங்கே நடந்த ஒரு பட்டிமன்றத்தில் நானும் பேச போயிருக்கேன். விருதுநகர் காமராஜர் படித்த பள்ளிக்கூடத்தில் இந்த 100ஆண்டு விழா நடக்குது. அதே தினத்தில் நடக்குது, பட்டிமன்றம் நடக்குது. நிறைய பெரியவங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. பட்டிமன்ற நடுவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவங்களுடைய மகள் விசாலி கண்ணதாசன். அப்போ அவங்க ஒரு மகளிர் மன்றம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. வானமே எல்லை அப்படின்னு ஒரு அருமையாக ஆள் பார்க்குறதுக்கு நல்ல ஜுஜாண்டிக்காக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. விசாலி கண்ணதாசனை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, அப்படி ஒரு அழகு. அவங்க உள்ள நுழையும் போது எல்லாரும் அப்படி பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தோற்றம். நான் சொல்கிறது 23 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அந்த ஸ்கூலுக்கு அவங்க நடுவராக வர்றாங்க. நாங்களும் அந்த ஏரியாவில் உள்ள பேச்சாளர்களையாக போட்டாங்க. நாங்களும் போயிருக்கோம். வி.கே. ராமசாமியும் வந்திருந்தார். அப்போ அவர்லாம் ரொம்ப வயதானவராக இருந்தார். அவங்களாம் மேடையில் பேசுகிறாங்க. காமராஜர் கூட படித்தவங்க, பழகினவங்க, அந்த தெருவில் இருந்தவங்கலாம் பேசுகிறாங்க. வைரவன் ஐயாவும் வந்திருந்தார். காமராஜருடைய கூடவே கடைசி வரைக்கும் இருந்தார்ல வைரவன் ஐயா. அந்த இப்படி குட்டியாக ஒரு சடையெல்லாம் போட்டிருந்தார், ஒரு குடிமி மாதிரி வச்சுருந்தார். அவருக்கு பின்னாடி தான் நாங்களாம் உட்காந்துருக்கோம். மேடையில் அவர் சொன்ன வார்த்தை, அவர் வாயால் கேட்ட அந்த 2-3 சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காமராஜர் அவர்கள் முதல்வராகிறதுக்கு முன்னாடி இருந்த வைரவன் தான் சமையல். அவர் தான் கூடவே இருப்பார். உதவியாளரும் வைரவன் ஐயா தான். வைரவன் ஐயா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த திருமலை பிள்ளை தெருவில் இருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. காமராஜர் அங்கே தான் வாழ்கிறாரு. வாடகை 200 ரூபா. 200 ரூபா வாடகைக்கு ஒரு முதலமைச்சர் வாழ்ந்துருக்கிறார். அவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இப்போ முதலமைச்சராக பதவியேற்க போகிறார், ஜெயிச்சிட்டார். இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீடு அமைய போகுதுன்னா அடையார்லேயோ கிரீன்வேஸ்லேயோ ஒரு பெரிய பங்களா தயாராகிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. காமராஜர் கேட்குறாரு, ஏன் முதலமைச்சர்கள்லாம் அங்கே அரசாங்கம் கொடுக்குற வீட்டில் தான் இருக்கணும்னு எதுவும் ப்ரோட்டோக்கால் இருக்குதா, இல்லை மரபு இருக்குதா? ராஜாஜிலாம் அவர் சொந்த வீட்டில் தானே தங்கினார், நம்ம இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. கூட உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க, இல்லை ராஜாஜி ஐயாவுடைய வீடு பெரிய வீடு, அதனால் அவர் அதிலே இருந்துக்கிட்டார். இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து ரொம்ப இடைஞ்சலான ஒரு தெரு, சின்ன தெரு. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வருவாங்க, பெரிய மனிதர்கள் வருவாங்க, கார்கள்லாம் வந்து போகும், அதை பார்க் பண்ணுறதுக்கு இடம் வேணும், வந்தவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வரவேற்பறை, இதெல்லாம் வேணும். அதனால தான் பெரிய பங்களா ரெடி ஆகிட்டே இருக்குது. இவருக்கு ஒரு வாரமாக ஒரே மனக்குழப்பமாகவே இருக்குது. கடைசி முந்தின நாள், பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள் எல்லாரையும் வச்சு சொல்லிட்டார், நான் வேறு வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், சரியா? நான் இப்போ இருக்கிற அந்த 200 ரூபா வாடகை வீட்டில் தான் இருப்பேன், வேறு வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். அப்படி வசதியானவன் பெரிய காரில் வர்றவன் வரணும்னா கோட்டையில் வந்து என்னை பார்த்துக்கிறட்டும், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்லியிருக்கார், இல்லை பெரிய ஆளுக காரில் வருவான், ஆட்டோவில் வருவான், அவன் காசு இருக்கு வந்துடுவான். நம்ம ஊர் பக்கம் இருந்து நம்மளை பார்க்குறதுக்காக ஒரு மனு எழுதிட்டு பரிதாம ஒருத்தன் வருவான் பாரு, அவன் எக்மோரில் வந்து இறங்கினோம்னா 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் பஸ் ஏறி 4 டிக்கெட் கொடுத்து நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருவான். அவங்ககிட்ட காசு கிடையாது. அடையாருக்கோ கிரீன்வேஸ்க்கோ போனால் அவன் ஆட்டோ பிடிச்சி எப்படி வருவான், அவன் கார் எடுத்துகிட்டு எப்படி வருவான்? என்னைக்கும் என் மக்கள் வந்தால் என்னை உடனே சந்திக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேனே தவிர அரசாங்கம் கொடுக்குற பங்களாவுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த 200 ரூபா வாடகை வீட்டில், அந்த திருமலை பிள்ளை வீதி வீட்டில் தான் காமராஜர் இருந்தார். தன் வசதியை என்றைக்கும் யோசிக்காமல் மக்கள் வசதியை மட்டுமே யோசித்த ஒரு ஒற்றை தலைவனுக்கு காமராஜர் என்று பெயர். இதை வைரவனே சொன்னார். இன்னொரு சம்பவம் சொன்னார். நீங்கள் காமராஜருடைய சிலை பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு தலைவருடைய சிலையும் பாருங்களேன். ஒரு தலைவர் நடந்துக்கிட்டு இருப்பார், ஒரு தலைவர் எழுதிட்டு இருப்பார், ஒரு தலைவர் சிந்திச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு தலைவர் இப்படி கை காமிச்சிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அந்த சிலையில்.
ஆனால் சிலையில் கூட 2 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து போகிற ஒரு சிலை இருக்கிறது என்றால் அது காமராஜருடைய சிலை தான். அந்த 2 குழந்தைங்க யார் தெரியுமா? வைரவனுடைய குழந்தைங்க. அவர் தான் சொன்னார். குமுதம் நிருபர் 2 குழந்தைங்க ஐயா பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த புகைப்படக்காரருக்கு கூட சுப்பாராவோ ஏதோ ஒரு பேர் அவர் சொன்னார், வைரவன் சொன்னார். அவர் காலையில் 8 மணிக்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை ரெடி பண்ணி வச்சுருங்க, ஐயா பக்கத்தில் நிற்கிற மாதிரி அந்த யூனிஃபார்மோட ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் நிருபர் சொல்லியிருக்கிறார். இப்போ காலையில் காமராஜரை ரெடியாக வச்சுட்டு இவர் 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு வந்து நிற்கிறார். என்ன இங்கிட்டு போய்கிட்டு இருக்க வந்துட்டு இருக்க, இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, உங்களுக்கு ஒரு சிலை ஒரு புகைப்படம், நீங்கள் தானே பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சிங்க, அதனால் 2 பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகிற மாதிரி வரையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிருபர் வந்திருக்கிறாரு. சரி, அதுக்கு அதான் என் பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுருக்கேன், இவங்களெல்லாம் படிக்க வைக்கணுங்கிறக்கா நான் பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சா நீ போட்டா பிடிக்கிறதுக்காக இவங்களை படிக்க கூடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ நல்லா அறம் வாங்கிட்டு போயிடுவ அப்படின்னாராம். அப்புறம் கெஞ்சி கதறி அவரில் காலில் விழாத குறையா இந்த நிருபர் வந்த உடனே காமராஜர் பக்கத்தில் இந்த 2 பிள்ளைகளையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். என் வாழ்நாளில் நான் செஞ்ச ஒரே வரம், என் பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரே பொக்கிஷம் காமராஜருக்கு பக்கத்தில் 2 பிள்ளைங்களும் நின்னது தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த சிலையில் பிள்ளைகளாக நிற்கிறார்கள் என்றால் எல்லா தலைவர்களும் அவரவருக்கு என்று ஒரு தனி அடையாளத்தோடு சிலையில் நிற்கும்போது சிலையில் கூட என் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற ஒரு தகப்பனாகத்தான் நிற்பேன் என்று இந்த மனதிலே நின்ற ஒரு தலைவர் காமராஜர். இன்னொரு செய்தியும் அவர் சொன்னார். சமையல் விருதான செய்வார் வைரவன், எப்பயுமே ரேஷன் அரிசி தானா. ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு சொல்லியிருக்காரு, அந்த தேவையான பொருளை குறைஞ்ச விலையில் வாங்கு, அரிசியெல்லாம் ரேஷன்லேயே வாங்கு, நீ பாட்டு கண்டதையும் வாங்கி போட்டுறாத. இல்லை, அரிசி மட்டுமாவது வெளியில் கொஞ்சம் நல்ல ரகமாக பார்த்து வாங்குறேன். ஏன் வெளியில் நல்ல ரகம்? எப்பயும் ரேஷன் கடை அரிசி தானே, அதையே வாங்கு அப்படின்ட்டார். அதையே வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் ரேஷன் அரிசி ரொம்ப நாள் அந்த சாக்குக்குள்ளேயே வச்சிருந்து வந்தது போல் இப்படி ஒரு புழுங்குன வாசனையா, சமைக்கிற இவராலே அந்த நாத்தத்தை தாங்க முடியலையா. மெதுவாக இன்னைக்கு ஒரு நாள் வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடட்டுமா, இல்லை பொறுத்திங்கன்னா நான் வெளியிலேருந்து அரிசி, ஏன் என்னாச்சு, தீர்ந்து போச்சா சோறு, அரிசி தீர்ந்து போச்சான்னு. இல்லை, ரொம்ப ஒரு ஒமட்டல் வாசனை அடிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாமே அப்படின்னு இருக்காரு. காமராஜர் சொன்னார், கூட 2 தடவை நல்லா கழுவு, கூட 2 தடவை கொதிக்க போட்டு கூட மறுபடி கழுவி பொங்கு, சாப்பாடை இறக்கும் போது ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிரு, சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். என் தேசத்து மக்கள், என் மக்கள் என்ன சாப்பிட்றானோ அதைத்தாயா நான் கடைசி வரைக்கும் சாப்பிடுவேன்னு சொன்னாராம். அன்னைக்கு வைரவனால கூட அந்த சாப்பாடை சாப்பிட முடியல. அவர் சொல்லும் போதே அவருக்கு அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. அன்னைக்கு அந்த மதிய சாப்பாடை என்னாலேயே சாப்பிட முடியல. அவர் 2 சொட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அந்த மனிதன் உட்கார்ந்து சாப்பிட்டார் என்றால் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதை இனி வரும் காலத்தில் யாருமே நம்ப மாட்டார்கள் என்று வைரவன் அந்த மேடையில் பதிவு செய்தார். குமரி ஆனந்தன் ஐயா ஒரு சென்னையில் நாங்கள் ஒரு மீட்டிங்கில் பார்த்தோம். அவரும் காமராஜர் ஐயாவோட நிறைய நாள் கூடவே இருந்தார். அன்னைக்கு அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அவரும் WPA அண்ணாமலை அவர்களும் அடிக்கடி தலைவர் வீட்டில் போய் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்களாம். நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவாங்களாம். இவங்க பேசி கிளம்புற வரைக்கும் இப்படி காமராஜர் வரையும் போகையுமா இருப்பாராம். ஒரு நாள் இவரே சொல்லியிருக்காரு, இப்போ என்ன செய்யணும், நாங்கள் தான் கதவை சாத்திட்டு போவோம்ல, நீங்கள் போய் தூங்குங்க. இல்லை இந்த லைட்டும் ஃபேனையும் ஆஃப் பண்ணணும்ல அப்படின்னு இருக்கார். தலைவரே, இந்த லைட்டையும் ஃபேனையும் நாங்கள் ஆஃப் பண்ண மாட்டோமா, இதுக்காக நீங்கள் வேற வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீங்கள் போய் தூங்குங்க. அப்படி ஒரு நாள் லைட்டும் ஃபேனும் எரிஞ்சா தான் என்ன அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஸோ நான் நினச்சேன், இந்த மாதிரி நீ சொல்லுவேன்னு நினச்சேன். ஒரு நாள் நைட்டு ஃபேனும் லைட்டும் எரிஞ்சா என் விவசாயி ஒரு மோட்டரில் அவன் வயலுக்கு போகிற தண்ணீர் வீணாக போயிருயான், அதை மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மரியாதை எந்திரிச்சு போங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னாராம். இப்போ எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மக்களையே நினைத்த ஒரு தலைவன் காமராஜன் என்று அந்த நேரத்தில் குமரி ஆனந்தன் அந்த நினைவை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். நேரமாகிற காரணத்தினால ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். காமராஜரை நாம் ஏன் கொண்டாடணும்? இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயே இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒரு நல்லது செஞ்சால் இந்த உலகத்தில் யாராவது தப்பாக பேசுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க, யாராவது தப்பாக பேசுவாங்களா? நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள், சத்யா மூவிஸ்னு அவங்க அம்மா பேரை தான் வச்சுருப்பார். எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது உலக இயற்கை. அம்மா அப்படின்னா எல்லா உயிரும் குலைந்து விடும்.
நம்ம ஜெயலலிதா அம்மாவை பாருங்க, அந்த சந்தியா அம்மா முத்தம் கொடுக்குற அந்த ஃபோட்டோ தான் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கலைஞர் அவர்கள் வீட்டில் பாருங்க அஞ்சுகம் அம்மாவுடைய ஒரு சிலையே இருக்கும். எல்லாருக்குமே அவங்க அவங்க அம்மானா உயிர் தாங்க, அதில் எந்த மாற்றமே கிடையாது. எந்த உறவையும் துறந்து விட்டு போவது துறவு. ஆதிசங்கரர் அவங்க அம்மா கிட்ட அந்த முதல்ல காலை பிடிக்கும் போது, அந்த ஆத்துக்குள்ளே விழும் போது என்ன சொன்னார்? அம்மா நீ இனிமே எனக்கு எந்த ஒரு திருமணமும் பண்ண மாட்டேன், என்னை அர்ப்பணிச்சிருவேன்னு சொல்லி இந்த முதல்ல என்னை விட்டுருன்னு சொல்லி ஆதிசங்கரன் ஆதிசங்கரராக வெளியே வந்தார். எந்த ஒரு விஷயத்தையும் துறந்த துறவி ஆதிசங்கரர். ஆனால் அம்மா கிட்ட என்ன சத்தியம் பண்ணிட்டு போனார்? உன்னுடைய இறுதி கடன் செய்வதற்கு நான் வருவேன்னு போயிட்டு வந்தார். நம்ம ஊர் பட்டினத்தார் அவ்வளவு பெருங்கொண்ட சொத்தையெல்லாம் ஒரு நொடியில் உதறிட்டு போனார். அவ்வளவு சொத்து. நம்ம ஊர்ல அந்த குழுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது பூரா நெல் வச்சிருப்பாங்க பெரிய பணக்காரங்க வீட்டில். ஆனால் பட்டினத்தார் வீட்டில் அந்த குழுக்க முழுக்க நவரத்னங்கள் இருக்குமா, மாணிக்கம், தங்கம், வைரம், வைடூரியம் அப்படி வச்சிருப்பாங்களாம் வணிகர் சங்கம். சரி, அவ்வளவு குழுக்க நிறைய அவ்வளவு பொருட்கள் வச்சிருந்த வணிகர் குல தலைவர் பட்டினத்தார். அவ்வளோ பெரிய ராஜ்யம் அவர்கிட்ட இருந்தது. சோழ மன்னனுக்கிட்ட காசு இல்லைன்னு வைங்க, மன்னனுக்கே காசு இல்லைன்னா பட்டினத்தாரை கூப்பிட்டு கடன் கேட்பாராம். பட்டினத்தார் கடன் கொடுத்துட்டு, அரசன் உட்காந்துருப்பான், கடன் கொடுத்துட்டு நோட்டை எடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வருவார். அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தவர் பட்டினத்தார். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் உதறிட்டு துறவியா போய் ஒரு பாறையில் உட்காந்துட்டார். ஊரெல்லாம் பரபரப்பாக இருக்குது, அவர் பட்டினத்தார் துறவி ஆயிட்டார் அப்படின்னு. அரசன் தேடி போகிறான், ஏன் நீ எனக்கே கடன் கொடுப்ப, இப்படி கோவணத்தோடு உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன கிடைச்சது? பட்டினத்தார் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கார், உன்கிட்ட காசு இருக்காது, கடன் கொடுக்க நான் வருவேன், ஆனால் நீ உட்கார்ந்துட்டு இருப்ப, நான் நின்றுட்டு இருப்பேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நீ நின்று கொண்டிருக்கிறாய் இல்லையா, இதைத்தான் எனக்கு இந்த ஆன்மீகம் கொடுத்ததுன்னாராம். அப்படிப்பட்ட பட்டினத்தார் எல்லாத்தையும் ஒரு வினாடியில் உதறி போன பட்டினத்தார் அம்மா சாகுற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டாருங்க. உன்னை இட்ட தீ முப்புறத்திலேன்னு பாடிக்கிட்டே அம்மாவுக்கு அந்த பச்சை வாழையை எரிய வைத்து அந்த இறுதி கடன்லாம் செஞ்சுட்டு தான் போனார். இதை யாரும் குற்றமாக சொல்லவே மாட்டாங்க. ஆனால் காமராஜர் வாழ்க்கையில் மட்டும்தான் பெத்த தாய்க்கு கூட ஒன்றும் செய்யாத ஒரு மகனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதை காமராஜர் தான் பார்க்க முடியும். இன்னுங்க பெரிய அதிர்ச்சியா இல்லையா? அம்மாவுக்கு 150 ரூபா கொடுப்பாராம் மாதம். அம்மா ஒரு நாள் சொல்கிறாங்க, அந்த ஊர்லேருந்து கிளம்பி போகிற ஒருத்தங்கிட்டே, காமாட்சிட்ட சொல்லுடா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க, டீ தண்ணி சர்பத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு கூட 20 ரூபா சேர்த்து கொடுக்க சொல்லு. இவர் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தயங்கி நின்றுருக்காரு. என்ன அம்மாலாம் நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்ல சொன்னா? 150 ரூபா கொடுக்கீங்களாம், கூட ஒரு 20 ரூபா கொடு. 20 ரூபா எதுக்கு? இல்லை, உங்களை பார்க்க வர்றவங்கலாம் பெரிய ஆள்கள்லாம் வர்றாங்க, ஒரு டீ ஒரு கலரு. பார்க்க வர்றவன் வெறும் தண்ணியை குடிக்க மாட்டானோ, பச்சை தண்ணி குடிக்க மாட்டானோ, முதலமைச்சர் வீடுனா அவனுக்கு நாங்கள் சர்பத்து கொடுக்கணுமோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. 150 ரூபாய்க்குள்ளே வாழ முடியும்னா வாழ சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிடு. அப்படியே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு தெரியும் இந்த பையன் இப்படி தான் சொல்லுவான்னு தெரியும், என்ன லேசுப்பட்டவனா, அதெல்லாம் தரமாட்டான், அப்படிப்பட்டவன் தான். நானும் அவனை எனக்கு பெற்றேன், எனக்கு பிள்ளையாவா பெற்றேன், இந்த ஊருக்கு தானே அவனை நான் பிள்ளையா பெற்றேன், அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கவிஞன் எழுதினான், அன்றைக்கு இதிகாசத்தில் கர்ணன் என்று ஒருத்தன் இருந்தான், அவனை அவனுடைய தாய் குந்தி தேவி ஆற்றில் விட்டாள். காமராஜரை அவருடைய தாய் சிவகாமி தேவி நாட்டில் விற்றாள். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராஜரை இந்த தேசமே எடுத்துக்கொண்டது அப்படின்னு. எதுவுமே செய்யலைங்க. நேரு வர்றாரு, விருதுநகரை சுற்றி போகிறாங்க. நேரு கேட்குறாரு, உங்கள் அம்மா இங்கே தானே இருப்பாங்க, உங்கள் வீடு இங்கே தானே இருக்கு? ஆமாம். உங்கள் அம்மா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோமே, வண்டியை நிறுத்தியா அப்படின்னு நிப்பாட்டி இறங்கி எம்மா அப்படிங்கிறாரு. களை எடுத்துக்கிற கூட்டத்திலேருந்து யாத்தி என் பிள்ளையில வந்திருக்குன்னு அந்த அம்மா ஓடியாந்துருக்கு. நேருவுக்கு கண்ணு கலங்கிருச்சான். இது யார்? உங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா தான். என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எவ்வளோ பெரிய முதலமைச்சர் நீ, உங்கள் அம்மா ஏன் களை எடுக்கணும்? முதலமைச்சருங்கிறது என்னோட பொறுப்புங்க, அதுக்காக அவள் களை எடுக்காமல் என்ன செய்வா? அவள் வேலையை அவள் தானே பார்க்கணும்னு காமராஜர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் நேரு நின்ன வரலாறு அந்த ஒரு மனுஷனுக்கு தான் ஏன் உண்டு. அதனால தான் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் சிலை வைக்கக்கூடாது என்று நினைக்கிற நேரு காமராஜருக்கு மட்டும் அவர் உயிரோடு இருக்கும் போதே சிலை திறந்தார் என்றால் அவ்வளோ பெரிய ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய காமராஜர். அந்த தாய், பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்து விட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த ஒரு பிள்ளையை பெற்ற அந்த சிவகாமி தாய் ஒரு நாள் தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார். இறந்து போயிடுச்சு அந்த அம்மா. காமராஜர் கிளம்பி போறார்.
போகும்போதெல்லாம் அவருக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருந்திருக்கும். எப்பயுமே நம்ம உறவுகளில் அம்மாவையும் அப்பாவையும் பற்றி அவங்க இருக்கும்போது நம்ம நினைக்கவே மாட்டோம். அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நொயின்ட்டே இருக்கிறாங்க, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க இல்லாத போது இனிமேல் நமக்கு அம்மாவே இல்லை, இனிமேல் நமக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ தான் அவங்க செஞ்ச எல்லா நல்லதும் நமக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அம்மா இறந்துட்டாங்க, காமராஜர் வர்றார். ஒரு மனசுக்குள்ளே என்னெல்லாம் தோணும். ஒரு நாள் அவங்க காமராஜர் அம்மாவை பார்க்க வந்துட்டு கிளம்பும்போது, ஒரு வாய் சாப்பிட்டு போயேன்ப்பா அப்படின்னு இருக்குது. உன்னோட பெரியது, சரி வை அப்படின்னு சொல்லி வேமா சாப்பிட்ருக்காரு. இப்போ கூட வந்தவர் கேட்டிருக்காரு, நீங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. சார் 25 வருஷம் பெத்த தாய் கைகளால் சாப்பிடாமே ஊருக்காக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறார். அன்றைக்கி அம்மா கேட்டாங்கன்னு சாப்பிட்டுட்டு ஓடி இருக்கிறார். அதையெல்லாம் அவர் நினச்சிருப்பார்ல, நினச்சிக்கிட்டே வர்றார். ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அம்மாவை எரி விட்டுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. ஒரு தலையை மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்கிறார். சட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு நாற்காலியில் கலட்டி தொங்கப்படப்பட்டிருக்கிறது. அப்படியே உட்காந்துருக்கிறார். அப்படியே அவருக்கு பதட்டமாக இருக்குது. அம்மாவுடைய கடைசி நேரத்தில் கூட இல்லாமல் போயிட்டோமே. அவள் என்னெல்லாம் நினச்சிருப்பா? இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்தியை மடியில் வச்சு கொஞ்சணுன்னு தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு ஒரு குடுப்பனை இல்லாமல் போயிட்டோம். கடைசி நேரத்துலையாவது இவன் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நீ நல்லா இருக்கணும், அம்மா நல்லபடியாக போகிறேன்னு சொல்லலாம் நினச்சிருப்பாளோ? இல்லை நம்ம செத்தா கூட இவன் வருவானோ வரமாட்டானோன்னு கூட ஒருவேளை பதட்டப்பட்டிருப்பாளோ? நம்மக்கிட்ட எதையாவது சொல்லிட்டு போகணும்னு நினச்சிருப்பாளோ? கடைசி நேரத்தில் அவள் மனசு எப்படிலாம் பரிதவிச்சிருக்குமோ, என்னெல்லாம் நினச்சிருக்குமோ? அதுக்கு கூட வராமல் போயிட்டோமே அப்படின்ட்டு அப்படியே கண் கலங்கி உட்காந்துருக்கிறார். அப்போ வெட்டியான் இருக்கிறார்ல, அவர் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து காமராஜர் முன்னாடி நீட்டி, அம்மாவுக்கு சாவு காசு போடுங்க சாமி அப்படின்னு இருக்கிறார். வேகமாக அந்த சட்டையை எடுத்து பார்க்குறாரு. பாக்கெட்டில் 10 காசு கூட இல்லை. 10 காசு கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர், கோடி மக்களை படிக்க வைத்தவர், கோடி மக்களுக்கு ஆலைகள் கட்டி அணைகள் கட்டி வேலை வாய்ப்பும் உயிர் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தையும் தந்தவர், 13 வருஷம் அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர். பெத்த தாய் செத்து கிடக்கிறாங்க. வெட்டியான் கையேந்தி நிற்கும்போது அவங்ககிட்ட போடுறதுக்கு அரையனா காசு இல்லை. தகச்சு போய் நிற்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுறார். 10 ரூபாயை வெட்டியான் திருப்பி கொடுத்துட்டு சொல்கிறான், போயா இந்த காசுக்காயா கையேந்தினேன், இந்த துட்டுக்காகவா நான் கையேந்தினேன்? இந்த காமராசர் ஐயா கையால் ஒரு 4 கொடுத்தா கூட இது காமராசர் கொடுத்த காசுன்னு என் வீட்டில் நான் பொக்கிசமாக வச்சிருப்பேன், அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று ஒரு வெட்டியான் சுடுகாட்டில் கதறி அழுத வரலாறு காமராஜரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ இப்படி ஒரு தலைவனை, உன்னை போல் தலைவர் உண்டா என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்து, அவர் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். ஆனால் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் அவரை பற்றி படித்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்று எந்த தொலைக்காட்சியும் இல்லை, ஆனால் எல்லா தொலைக்காட்சிகளும் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கென்று சொந்தமாக ஒரு கல்லூரி கூட இல்லை, ஆனால் எல்லா கல்லூரிகளிலும் காமராஜருடைய வாழ்க்கையை படிக்காமல் யாரும் கடந்து போக முடியாது. காமராஜர் கவிஞன் இல்லை, ஆனால் காமராஜனை பாடாத கவிஞனே இந்த தமிழ் மண்ணில் இல்லை. காமராஜர் தனக்கென்று பத்திரம் பதியவே இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் நம் இதயங்களில் பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்து, காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம், பாட்டுக்கு ஒரு ராஜா பாரதி, அரசியலுக்கு ஒரு ராஜா காமராஜா. இப்படி ஒரு தலைவனை இனிமேல் இந்த தமிழ் சமுதாயம் காண முடியாது. முடிந்தால் அடுத்து வருகிற நம்முடைய தலைமுறையிடம், குழந்தைகளிடம் நேர்மை என்றால், வாய்மை என்றால், உண்மை என்றால், ஒழுக்கம் என்றால், பொதுநலம் என்றால் இவன் ஒருவன்தான் வடிவமாக இருக்கிறான் என்று நம்மால் காட்டுவதற்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் என்றால் அது காமராஜர் என்கின்ற பெரும் தலைவர் தான் என்று சொல்லி, இந்த பொள்ளாச்சி பகுதி மக்கள் இன்றைக்கும் குடிநீருக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு ஆழியாறு அணை கட்டி கொடுத்தவரும் காமராஜர் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து, இவ்வளவு பேர் கைத்தட்டிய இந்த வாழ்த்துக்கள் அந்த மாமனிதனுக்கு நிச்சயமாக சென்று சேரும். அதுவே நாம் அவருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆத்ம அஞ்சலி என்று சொல்லி
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காமராஜரை நினைப்போம், அடுத்த தலைமுறைக்கு அவரை பற்றி சொல்லிக் கொடுப்போம். இனி வருகிற தலைமுறையாவது நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு பாதையை நல்ல பெற்றோர்களாக நாம் போட்டு கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, அவர் ஒரு கதை சொல்ல சொன்னார், அதை சொல்லிடவா? ஒரே ஒரு கதை சொல்ல சொன்னார். நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா, 2 நிமிஷம் தான் வரும் இந்த கதை. நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம நினைப்போம் சில நேரம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த மாதிரியே இன்னொருத்தங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் நடக்காது. எஸ்ரா அவர்கள் ஒரு கதை சொன்னார் எங்கள் ஊருக்கு வந்தப்போ. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். ஒரு ஜென் துறவி ஒருத்தர், ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு. தாங்கிட்ட எல்லாம் இருக்கிற மற்ற சின்ன சின்ன எல்லா பொருளையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் சீடர்களுக்கு கொடுத்துட்டார். கடைசியாக ஒரு பை இருக்குது, ஒரு ஜோல்னா பை. அதை எடுத்து பார்க்குறார். 3 பொருட்கள் இவர்கிட்ட எப்படியோ வந்து தங்கிருச்சு, அடுத்தவங்க பொருள். ஒன்று பத்மசூத்திரம்னு ஒரு புத்தகம், இவருடைய குரு இவருக்கு கொடுத்தது. அடடா, அவர் கொடுக்காமே விட்டுட்டோமே அப்படின்னு பார்க்குறார். இன்னொன்று ஒரு குடை. ஒரு கிராமத்து வழியாக போகும்போது நிறைய மழை வந்த உடனே அந்த விவசாயி ஐயா அந்த கொடையை கொண்டு போங்கன்னு கொடுத்துருக்கிறார். அதையும் திருப்பி கொடுக்க மறந்துட்டார். 3வது ஒரு கூழாங்கல். இது அவர் சின்ன பையனாக அவங்க ஊரில் இருக்கிற ஆற்றில் குளிக்கும் போது அதை எடுத்து டவுசர் பாக்கெட்டில் போட்டவர் அப்படியே துறவரத்துக்கு வந்துட்டார். இந்த கூழாங்கல்னு இவர்கிட்ட தங்கிடுச்சு. எந்த ஒரு பொருளுமே நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது, கடைசி அந்த 3 பொருள் இருக்குது, அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்ட்டு போகிறார். குருவே இருக்க மாட்டார்ல, இவரே வயசாயிருச்சு, குரு உயிரோடு இல்லை. இந்த குருவுடைய மகனை போய் பார்க்குறாரப்பா, இந்த புத்தகம் உங்கள் அப்பா கிட்ட நான் வாங்கினேன், எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம், நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி தர்றேன்னு இருக்கிறார். அந்த பையன் பார்த்துட்டு சொல்கிறான், இது எங்கள் அப்பா கொடுத்த புக்கு இல்லையே அப்படின்ட்டு இருக்கிறான். இல்லைப்பா, உங்கள் அப்பாவுடைய கையெழுத்து இருக்கு பாரு, அவருடைய புத்தகம் தான்ப்பா. இது எங்கள் அப்பா கொடுத்த புத்தகம் இல்லை. என்னப்பா சொல்கிற? எங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுக்கும்போது இது படிக்கப்படாத புத்தகமாக இருந்தது, நீங்கள் திருப்பி கொடுத்த போது நீங்கள் படித்த புத்தகமாக இது மாறிவிட்டது, இது எங்கள் அப்பா கொடுத்த புத்தகம் இல்லை. அத்தனை வருஷத்தை தாண்டி திடீர்னு ஒரு ஞானம் அவருக்குள்ளே வருது. இருக்கட்டும்ப்பா அவன்கிட்ட இருக்கட்டும்னு கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த விவசாயிக்கிட்ட இந்த கொடையை ஒப்படைச்சிடணும்னு கஷ்டப்பட்டு தேடி இந்த விவசாயிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அந்த கொடையை ஒரு நாள் உங்ககிட்ட வாங்கின ஞாபகம் இருக்கா? வாங்கிட்டு சொல்கிறாரு, இது நான் கொடுத்த கொடை இல்லையே அப்படின்ட்டு இருக்கார். இல்லைப்பா, நீ கொடுத்தது அந்த ஓரத்தில் கூட கிழிஞ்சிருக்கு. இல்லை, இந்த கொடையை நான் கொடுக்கும்போது நான் மழையோடு கொடுத்தேன், நீங்கள் வெயிலோடு திருப்பி தருகிறீர்கள். மழைக்கு எங்கே போவார் அவர்? அப்படியே அதிர்ச்சியாகி அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறார். சரி, இந்த கூழாங்கல்லையாவது எடுத்த இடத்துல அப்படியே ஒப்படைச்சிருவோன்னு தான் வாழ்ந்த பழைய கிராமத்தை தேடி போகிறார். அந்த ஆறு இருக்கும் இடத்திற்கு போகிறார். அங்கே ஆறே இல்லை, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறாங்க. இந்த கூழாங்கல்லை அப்படியே வானத்தை நோக்கி எறிந்து விட்டு அந்த துறவி அப்படியே சென்றார் அப்படின்னு ஒரு கதை முடியும். என் இனிய பெரியவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது, நம்முடைய வெற்றி என்பது நாம் என்பதே நாம் கொடுத்தது அல்ல. யார் யாரோ அவர்களுடைய பங்கை நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார்கள். அதை அப்படியே அவர்களுக்கு நாம் ஒருபோதும் திருப்பி தர முடியாது என்பதுதான் இந்த மானுட குலத்தின் எழுதப்படாத நியதி. திருப்பி இந்த உலகத்துக்கு அதை நீங்கள் தர வேண்டும் என்று நினைத்தால் இன்னொரு புதியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு கொடுப்பதின் மூலம் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு கொடுத்த கடனை நாம் திருப்பி தர முடியும். அதை போலவே காமராஜன் என்கின்ற ஒரு தலைவன் நமக்கு கொடுத்த எதையும் அவனுக்கு நாம் திருப்பி தர முடியாது. ஆனால் ஏழை உயர வேண்டும் என்று அவர் நினைத்தார் இல்லையா, அதை நாம் செய்யும் போது அந்த கடனை காமராஜருக்கு நாம் திருப்பி கொடுத்ததாக ஒரு திருப்தி அடைய முடியும் என்கின்ற காரணத்தினால் முடியாதவர்களுக்கு உதவுங்கள், படிக்க இயலாதவர்களை படிக்க வையுங்கள். அதுதான் காமராஜருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு என்று சொல்லி, இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பை, உங்களுக்கு இருக்கிற அனுபவம், அறிவு நிச்சயமாக எனக்கு இல்லை, உங்களோட நான் ரொம்ப இளையவளாக இருந்தாலும் கூட என்னை வரவழைத்து இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரங்களை அடைய வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலமும் நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.